நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு 5 லட்சம் கொடுக்கணும்ல அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மொட்டை ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டாலும் அவரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணது நம்ம வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா சோகமாவே அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதை விஜயா வந்து நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டு நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட போய் கேட்குறாங்க, டேய் மனோஜ், என்னடா சாப்பிட வான்னு கூப்பிட்டு இருக்க, நீ பாட்டு ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே விஜயா வந்து, டேய் எனக்கு உன்னை பத்தி தெரியாது, என்ன யோசிச்சுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, மா அதாம்மா நான் ஜெயிலில் இருக்கும் போது ரோஹிணி எனக்கு 5 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுச்சுல, அந்த காசு நான் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனோஜ் வந்து சொல்றாரு. உடனே விஜயா வந்து, டேய் அதுக்கு இப்போ என்ன அவசரம், நம்மளா கொடுக்க சொன்னா அவளை, எதுக்கு அவன் முன்னே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ காசை கேட்டுட்டு இருக்காள் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, மா இல்லைம்மா ரோஹிணிலாம் காசு கேட்கலம்மா, நான் தான் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. என்னடா ஏன் நமக்கு எவ்வளோ ஏமாத்தணும், அனுபவிட்டோம் விட்றா, நீ எதுக்கு திரும்பி கொடுக்குற அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த 5 லட்சத்தை காசு கொடுத்தா நான் டிவோர்ஸ் கேட்டிருக்கேம்மா, அதுக்காக தான் நான் காசு கொடுத்தா நீ எனக்கு சைன் போட்டு கொடுத்துட்டியான்லாம் டீல் பேசி வச்சுருக்கேன், என்னதான் இருந்தாலும் அது ரோஹினியோட காசுமா கொடுத்துடணுமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய விஜயா வந்து, டேய் இப்போ அதுக்காக என்ன பண்ண சொல்கிற, ஏற்கனவே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி என் வீடே போயிடுச்சு, இப்போ தான் எல்லாம் கை கடிச்சு அமைதியாக இருந்துட்டுருக்கோம், அப்பாவுக்கு மட்டும் வேறு ஏதாவது தெரிஞ்சுதுச்சுக்கோ அவ்வளோதான், உனக்கு நீ வெயிட் பண்ணு, பொறுமையாக பார்த்து ஏதாவது வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா சாப்பிட நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மனோஜும் போயிட்டு சாப்பிட்றாரு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்புறாரு. வாட்ச் காணும்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. உடனே விஜய் வந்து, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, மா என் வாட்ச் இங்கே வச்சேன் பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னா, இல்லைடா இப்போ நல்லா தேடி பாரு எங்கே வச்சியோ அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேய் ஏதாவது முத்து ஏதாவது எடுத்து மாட்டியிருக்க போகிறான், போய் ரூமில் ஏதாவது போய் பாரு அவன் ரூமில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா ரூமில் போய் வாட்ச் தேடுறாரு. வாட்ச் தேடும் போது பார்த்தீங்கன்னா முத்துவோட ரூமில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து காசு வச்சுருக்காங்க. இப்போ அந்த டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வாரம் சம்பளம் எடுத்து வந்து கொடுத்தாங்களே, அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் எல்லாரும் சம்பளமும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மீனா சம்பாரிச்சது, முத்து டிரைவ் பண்ணது எல்லாம் சம்பாதியமும் போயிட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு 3 லட்சம் கிட்ட வந்து அங்கே வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. உடனே அந்த டோரை திறந்தோன்னும் ஒரே காசு கட்டாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்ன இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எப்படியோ எவ்வளோ இருக்கும் போல இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தோன்னே உடனே மனோஜுக்கு ஒரு ஆசை வருது, பேசாமல் இந்த பணத்தை நம்ம எடுத்துடலாமா, இது எடுத்து கூட கொஞ்சம் காசு போட்டு ரோஹிணிக்கு காசு கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. உடனே மனோஜ், சச்சா வேணாம் இப்போது நம்ம திருடிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்பா நம்ம இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனசு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து விஜயா கிட்ட வந்து சொல்கிறாரு, டேய் என்னடா வாட்ச் தேடி என் ரூமில் போய் கிடச்சிதா, மாமா வாட்ச் எல்லாம் இங்கேயே டேபிள்லே இருந்ததுமா, அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், அது ஒன்றும் இல்லை, உள்ளே போனோம்மா அந்த ரூமை திறந்தனும் நிறைய பணமாக இருந்ததுமா, எப்படிம்மா அவன் அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, அவன் எங்கன்னா திருடிட்டு வந்திருப்பான், அம்மா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, அம்மா எப்படியோ ஒரு 4 லட்சம் இருக்கும் போல இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறது 3 லட்சம் தான். உடனே நம்மளுடைய விஜயா வந்து யோசிக்கிறாங்க, அம்மா நீ எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்ன அந்த பார்லர்காரிக்கு அப்படின்னா, அதுவாம்மா அது 5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே நம்மளுடைய விஜயா வந்து மனோஜை பார்க்குறாங்க, மனோஜ் விஜயாவை பார்க்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, மா பேசாமல் அந்த காசை நான் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப தேவைம்மா, ரோகிணி வர அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறா, நான் அந்த காசை கொடுத்தா தான் அவள் சவகாசமே இல்லாமல் இருந்தாதாம்மா எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் சீக்கிரமாகவே, அந்த காசை மட்டும் நான் எடுத்துடுறேன், ஆனால் நீங்கள் சமாளிச்சிடுறீங்களாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா இப்போ தான் பெரிய விஷயத்தில் என்னை மாட்டி விட்டா திரும்பவும் என்னை மாட்டி விட பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்த பார்லர்காரிக்கு தானே, அது அப்புறம் பார்த்துக்கோ நீ அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் மீனாவும் பார்த்தீங்கன்னா பூ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முத்துவும் கார் சவாரிக்கு போயிடுறாரு. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அவரோட ரூமில் தான் இருக்காரு. உடனே மனோஜ் இதெல்லாம் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பேசாமல் அந்த காசு நம்ம எடுத்துட வேண்டியதான், எடுத்துகிட்டு நம்ம எடுக்காத மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அந்த காசை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்ததில் வந்து 3 லட்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 4 லட்சம் இருக்குன்னு நினச்சேன், 3 லட்சம் தான் இருக்கா, சரி இதையாவது ரோகிணி கிட்ட கொடுத்து மீதி 2 லட்சம் தானே, அது சீக்கிரம் கொடுத்துட்றேன், எனக்கு டைவோர்ஸ் பேப்பரில் சைன் போடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், இன்னைக்கு நம்ம ரோகிணியை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ரோகிணியை வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு நம்மளுடைய மனோஜ். உடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சவாரிலாம் முடிச்சுட்டு நம்மளுடைய முத்து வராரு. முத்து வந்ததுக்கப்புறமா, மீனா அந்த காசை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா, எனக்கு இப்போ தேவைப்படுது, செல்வத்துக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ காசு தேவைப்படுதான், உடனே கொடுத்து அடுத்த வாரமே கொடுத்துறேன்னு சொன்னால் அந்த காசு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிடைக்கிறாரு. உடனே மீனா உள்ளே போய் பார்க்குறாங்க, தேடி தேடி பார்க்குறாங்க, எந்த ரூம்லேயுமே இல்லை. உடனே மீனா வெளியே வந்துட்டு, நீங்கள் காசு நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு, மீனா என்ன சொல்கிற நீ, காசு உங்ககிட்ட தானே கொடுப்பேன், என்ன விளையாடுறியானா, இல்லைங்க நீங்கள் எடுத்தீங்களா சொல்லுங்கள். மீனா நான் எடுக்கல மீனா, சத்தியமாக எடுக்கல மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் காசு வச்ச இடத்துல பார்த்தேன், இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. உடனே விஜயா பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே முழிக்கிறாங்க.
பேசாம இவன் ஒரு வேளை எடுத்துட்டு போயிட்டானா? நம்மகிட்ட வேற உள்ள காசு இருக்குன்னு சொன்னானே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு நிக்கிறாங்க. உடனே மீனால முத்து வந்து, "மீனா நீ உள்ள போய் திரும்பவும் பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே மீனா உள்ள வந்து காசு தேடுறாங்க. ஆனா காசே இல்ல. "நீங்க இல்லங்க நான் எப்பவுமே அந்த இடத்துல தான் வைப்பேன். எனக்கு நல்லா தெரியும். ஆனா காசு அந்த இடத்துல இல்லங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து வந்து, "என்னது காசு அங்க இல்லையா? காசு வீட்டு உள்ள வச்சது எப்படி இல்லாம போகும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடுறாரு, பார்க்குறாரு ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம், "பா நான் உள்ள காசு வச்சிருந்தேன்ப்பா. காசே காணோம்ப்பா. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. யார் காசு எடுத்தாலும் தயவுசெய்து குடுத்துருங்க." அப்படின்ற மாரி பொதுவா சொல்றாரு. உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க. "டேய் என்ன என்ன பார்க்குற? என்ன உன் காசு எடுக்கிறதே என் வேலையா?" அப்படி இப்படின்றாங்க. "அம்மா நான் இப்போ உங்களுக்கு சொல்லவே இல்லையே" அப்படின்ற மாரி சொல்ல, நீ என்ன பார்த்தது அப்படிதான் இருந்ததுடா" அப்படின்னா, "அம்மா அப்போ உங்களுக்கு தான் குத்துது. அப்போ நீங்க தான் எதாவது எடுத்திருப்பீங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏங்க பாருங்க இவன் என்ன சொல்றான்" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் நடக்குது. கரெக்ட்டா மனோஜ் பார்த்தீங்கன்னா, அப்பதான் உள்ள வராரு ஹாயா. உள்ள வரும்போது அப்படியே எல்லாரும் கும்பலா நிக்கிறத பார்த்துட்டு, "என்ன கும்பலா நிக்கிறான்? முத்து தான் ஏதோ நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கான். ஒரு வேள கண்டுபிடிச்சிட்டானா? நம்ம எடுக்காத மாரியே காமிச்சுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, "டேய் மனோஜ் உள்ள காசு வச்சிருந்தேன் எடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு மனோஜ பார்த்து. உடனே மனோஜ் சொல்றாரு, "டேய் என்ன உன் காசு எடுக்கிற வேலை தானே எனக்கு. நானே ஒரு தொழிலதிபர்டா. எனக்கு எதுக்குடா உன் காசு?" அப்படின்ற மாரி நெக்கலா பேசுறாரு. உடனே முத்து வந்து, "இந்த நெக்கலுக்கு உனக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடா. இங்க பாரு வீட்ல இருக்கிறது நம்ம மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. அப்பா, அம்மாவும் எடுக்க மாட்டாங்க. ரவி, ஸ்ருதி இருக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப பிஸி. அவங்க இந்த மாரி திருடுற ஆளும் கிடையாது. அப்ப நான் திருடுவேன்னு சொல்றியா?" அப்படின்னு மனோஜ் கேட்க, உடனே முத்து சொல்றாரு, "நான் உன்ன திருடுவேன்னு சொல்லல. அதுவும் இல்லாம நேத்து எல்லாருமே நாங்க சீக்கிரம் போயிட்டோம். நீ மட்டும் தானே வீட்ல இருந்ததா அப்பா சொன்னாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்காக நான் இருந்த நான் எடுத்துட்டு போன அர்த்தமா? இங்க பாரு அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி காமி உன் பேக்க காமி" அப்படின்னு முத்து சொல்றாரு. "எதுக்கு என் பேக்கெல்லாம் செக் பண்ற? அதெல்லாம் என் பேக்லாம் செக் பண்ண முடியாது விடு" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே அண்ணாமலை வந்து, "மனோஜே பேக்க காமி. நீ தான் காசு எடுக்கலல்ல. அப்புறம் எதுக்கு முத்து பேக்க செக் பண்றது தடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. உடனே பேக் செக் பண்ணி பார்த்தா அந்த பேக்ல தான் அந்த 3,00,000 காசு இருக்குது. காச பார்த்துட்டோன உடனே வந்து முத்து வந்து, "பா பாத்தியாப்பா 3,00,000 காசு வேற எங்கேயும் போல. இங்க தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து, "டேய் என்ன இந்த காசு என் ஷோரூம்லேருந்து இன்னைக்கு வந்த ப்ராஃபிட்ரா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னது ப்ராஃபிட்டா? என்னப்பா இவன் இப்படி சொல்றான்? இதுவரைக்கும் 1,00,000 கூட ஒழுங்கா எடுத்ததில்ல. எல்லாமே கடன்ல போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படிப்பா 3,00,000 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்? டேய் எங்க காசு அங்க காணோம். யார்கிட்ட போய் சொல்ற?" அப்படி சொல்லிட்டு அப்படி அடிக்க போறாரு. "டேய் டேய் 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 அடிக்காதடா. அம்மா அது உன் காசு தான் இப்ப என்ன?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "டேய் காச திருடிட்டு பெரிய இதுவும் மாரி பேசிட்டு இருக்கியோ? உன்ன பலார்ன்னு விட்டேன்னு வச்சுக்கோ" அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை அங்கருந்து வந்துட்டு அப்படியே படார்ன்னு டக்குன்னு ஒரே அடி அடிச்சுறாரு. எதுவுமே பேசல. "நீலாம் திருந்தவே மாட்டல்ல. ஏற்கனவே காச எடுத்துட்டு ஓடுறது, நீ இந்த மாரி திருட்டு வேலை பண்ணி தான் வீடு ஜப்தி வரைக்கும் போயிட்டு வந்தது. ஆனா, இன்னமும் உனக்கு அந்த திருட்டு பழக்கம் கூட போகவே இல்லல்ல. இதுக்கப்புறம் நீ ஒரு செகண்ட் கூட இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. நீ வெளிய கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறாரு நம்ம அண்ணாமலை மனோஜ. விஜயா வந்து, "ஐயோ! என்ன என்ன ஏதாவது சொல்லிடுவானா இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து மனோஜ் வந்து, "ம்மா பாருங்கம்மா, அப்பா பாருங்கம்மா என்ன வெளிய போன்னு சொல்றாரு. ஏதாவது பேசுங்கம்மா" அப்படின்னா, "டேய் நீ தான் காசு எடுத்தியா அப்போ?" அப்படின்னா, "ம்மா நேத்து தான் நான் உங்ககிட்ட எடுத்துக்குவான்னு கேட்டேன்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. உடனே, "டேய் எடுத்துக்குவான்னு தான் கேட்டேன். ஆனா நான் உன்ன எடுக்க வேணாம் தானடா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாவ முறைக்கிறாரு. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ட்டு. "இல்லங்க அவன் கேட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் இது மாரி பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம்டா. நீ எதுவுமே பண்ணாத. தயவுசெய்து எடுக்காத." "ஆமா எதுக்காக இப்ப அவன் காசு கேட்டான்?" அப்படின்னும்போது, "இல்லங்க அந்த பார்லர்காரி இவன் ஜெயில்ல இருக்கும்போது 5,00,000 குடுத்தால்ல, அந்த காச திருப்பி கேட்கறாளாம். அந்த காச குடுத்தா தான் டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால தாங்க இவன் காசு என்ன பண்றதுன்னு தெரியாம நேத்து மனோஜ் ரூம்லேருந்து எடுத்துட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவன் ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஷோரூம்லேயே இருக்காரு. நம்மளுடைய ரோகிணி பார்த்தீங்கன்னா, மனோஜ பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஷோரூம்க்கு வராங்க. மனோஜ் அப்படியே சோகமாவே இருக்காரு. "என்ன மனோஜ் ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு?" அப்படின்னும்போது, "அது ஏன் கேட்குற ரோகிணி? எங்க அப்பா என்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டாரு" அப்படின்னு மாரி சொல்றாங்க. "என்னது வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சுட்டாரா? ஏன் என்னாச்சு? அங்கிளுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னும்போது, "இல்ல நீ தான் நேத்து காசு கேட்டல்ல 5,00,000 அதான் என்ன பண்றது தெரியாம இருந்தேன். அப்புறம் முத்து ரூமுக்கு ஒரு வேலையா போனேன். அங்க காசு இருந்தது. நான் காச எடுத்துட்டேன். ஆனா அது 3,00,000 தான். மீதி 2,00,000 நான் தான் போட்டு குடுக்க வேண்டியதா இருந்தது. அதுதான் உனக்கு நேத்து நீ வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனா நீ தான் வரவே இல்லையே. நீ வந்திருந்தன்னா நேத்தே உன்கிட்ட நான் அந்த காச குடுத்துட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த காச நான் பேக்ல வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். நான் தான் எடுத்துட்டேன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால அப்பா என்ன அடிச்சு வீட்ட விட்டு வெளிய தேத்திட்டாரு. திரும்ப இந்த வீட்டுக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோகிணி அப்படியே செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மனோஜுக்கு வீட்ல எதனா ஒரு பிரச்சனைனா மட்டும் தான் கண்டிப்பா ரோகிணி பத்தி யோசிப்பாரு. ரோகிணி எப்படியாவது மாத்தி கூட்டு போலான்னு ரோகிணி அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. "சரி மனோஜ், நீ எதுக்காக இந்த மாரி பண்ற? நான் என்ன உன்ன 5,00,000 நானா கேட்டேன்? நீ தானே காசு குடுக்குறேன், டிவோர்ஸ் குடுன்னு சொன்ன. இங்க பாரு மனோஜ், எனக்கு அந்த காசு தேவையில்ல. உனக்காக நான் கடன் வாங்குனது பெரிய விஷயமா நான் பார்க்கல. அத நான் பார்த்துக்கிறேன். எனக்கு காசே தேவையில்ல. நீ ஃப்ரீயா விடு." "என்ன மனோஜ் நீ எப்படி சாப்பிடுவ? எங்க இருப்ப?" "மனோஜ் நான் சொல்றத ஒண்ணு கேட்குறியா?
நீ இது பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சுனா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2 நாள் மனோஜ் பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயே தங்கி பார்க்குறாரு. விஜயா வந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளோட மனோஜால் அங்கேயே தங்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து கம்பல் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹிணி வீட்டுக்கே பேசாமல் போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நைட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுது. நம்மளுடைய விஜயா பார்த்திங்கன்னா காலையிலேயே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு ஷோரூமுக்கு வராங்க. ஷோரூம் வந்து க்ளோஸில் இருக்குது. என்ன இது மனோஜுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டான், ஷோரூம் க்ளோஸில் இருக்குது, அப்போ இவன் எங்கே தான் போய் தூங்கியிருக்கா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே கரெக்டாக மொட்டை ஃப்ரெண்டு வந்துட்டு நிற்கிறாரு. என்ன மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, பின்ன இந்த கடைக்கு நான் வரேன் வேறு யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை மேடம் நீங்கள் எப்பவுமே வரமாட்டீங்களே வந்தீங்களே அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஆமாம் மனோஜ் எங்கே காணோம், சார் இன்னும் வரவே இல்லையா, எல்லாம் ரோஹிணி ஒரு மேடம் வீட்டுக்கு தான் போயிருக்காரு, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. என்னது ரோஹிணி வீட்டுக்கு போயிருக்கானா? ஆமாம் சார் இங்கே 2 நாள் படுத்து பார்த்தாரு, அவருக்கு செட் ஆகலை, அதனால் ரோஹிணி வீட்டுக்கே படுத்து தூங்கி எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் வந்து ஷோரூமே திறக்கலையா, அப்போ இன்னைக்கு கடை லீவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மொட்டை சொல்கிறாரு. உடனே விஜய்க்கு செம வெறி ஆகிடுது. அந்த பார்லர்காரி வீட்டுக்கு போயிருக்கான், அவள் வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி பேசிட்டே இருக்கிற கரெக்டாக நம்ம மனோஜ் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்திங்கன்னா விஜய் பலார்னு ஒன்று விட்றாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கா வீட்டுக்கு போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் டிவோர்ஸ் கேஸ் வாங்குறதுல இன்றைக்கே நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வக்கீலம்மா பார்க்கறதுக்காக மனோஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா இயரிங் காமிக்கிறாங்க கோர்ட்டில் இயரிங்கு. என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.